வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. விஜய் விமான நிலையம் வந்தடைந்தார், கீழே விழுந்தார். என்னங்க கீழே விழுந்தாரா, என்ன ஆச்சு? இப்படி பலவிதமான செய்திகள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாலிமர் செய்திகள்லேருந்து பல செய்தி ஊடகங்கள் இதை ஒளிபரப்பிட்டிருக்கிறத நம்ம பார்த்தோம். கீழே விழுந்தது எப்படி, விமான நிலையத்தில் நடந்தது என்ன, பாதுகாப்பு குறைபாடா? இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, இன்றைக்கி விஜயை பற்றி இந்த சம்பவத்தை, சிறிய சம்பவமாக இருந்தாலும் நம்ம பேசுகிறதுக்கான காரணம், விஜய் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தால் பார்ப்பதற்கு பல கோடி மக்கள் இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ பேர் அன்பில் இருக்கக்கூடிய அவர், நீங்களே சொல்லுங்கள், இருக்கக்கூடியவர். அப்படிங்கும்போது அது பேசுவது, ஏன்னா இப்போ பொலிட்டிக்கலுக்கு வந்துச்சுனாவே சின்ன சின்ன செய்தியும் பெருசாக்கப்படும். அந்த வகையில் நம்ம அந்த விழுந்ததை பற்றி பேசுவோம். அதையும் தாண்டி இங்கே மலேசியாவில் கிளம்புறாரு, அங்கேயும் பெரிய அளவுக்கான கூட்டம். சென்னை விமான நிலையத்துக்கு வரும்போது முடியல, அந்த அளவுக்கான கூட்டம். இப்போ நீங்கள் அந்த காரில் அவர் வரதை பார்த்துருப்பீங்க. காரில் வந்து உள்ளே ஏற போகும்போது தள்ளுறாங்க, டக்குன்னு விடுறாரு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி விஜய்க்கான மாஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி பெரிய அளவுக்கு இருக்குது. தமிழக ஊடகங்கள் மட்டும் இல்லாமல் ஆங்கில ஊடகங்கள், ஏன் வெளிநாட்டு ஊடகங்கள் கூட அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பார்க்குது. ஏற்கனவே பழைய விஷயம்லாம் பார்த்தோம். ஜெயலலிதாமா வந்து ஒரு யானைக்கு வந்து அந்த இது கொடுப்பாங்க. அப்போ யானை வந்து ஜெயலலிதாமா லைட்டாக தள்ளுவாங்க, கீழே விழுகிற மாதிரி போவாங்க. அது ஒரு பெரிய அளவுக்கு அது வீடியோ ஆச்சு. ஏன்னா பெரிய தலைவர்களை பற்றி சிறிய செய்தி வந்தாலும் அது பரபரப்பாக பேசப்படும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து இப்போ வந்து ஸ்டாலின் அவர்களாகட்டும், உதயநிதி ஸ்டாலின், இப்படி கமல், நிறைய பேர் சொல்லிட்டு போகலாம். இவங்கெல்லாம் விமான நிலையம் வரும்போது என்ன அளவுக்கு கூட்டம் கூடுது, விஜய் வரும்போது எந்த அளவுக்கான கூட்டம் கூடுது, அப்படி தான் முக்கியம். கூட்டம் கூட்டம் கூட்டம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் ஒரு அறிக்கை விட்டார். இவருக்கெல்லாம் கூட்டம் சேருமான்னு முதல்ல சொன்னாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கூட்டம் நிறையா சேருதுன்னு கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். அது உண்மைதான். தொடர்ந்து விஜயை பற்றியான செய்திகள் எங்கே இருந்தாலும் இன்றைக்கி மக்கள் ஆவலுடன் அதை பார்க்குறாங்க. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா விமான நிலையத்தில் இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. இது விஜயோடைய தப்பா, அவங்க கட்சிக்காரங்க தப்பான்னு சொல்ல முடியல. ஏன்னா பேரன்பு கூட்டு நிறைய பேர் வரும்போது நீங்கள் பவுன்சர்லாம் வச்சு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, இனிமேல் அவருடைய அந்த அடுத்த ஸ்டெப் இருக்குல்ல, இப்போ தமிழகம் முழுக்க பிரச்சாரம் போகிறாரு, அப்போ கூடக்கூடிய கூட்டம். சார், எப்பயுமே கூட்டம் ஓட்டாக மாறுமானலாம் இவங்க சொல்கிறாங்க. கூட்டத்தை ஏன் காட்டணும்னு நினைக்கிறாங்கன்னா, கூட்டத்தை பார்த்து சரியான கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னங்க எவ்வளோ கூட்டம் வந்துருச்சிங்க, அந்த ஒரு கஷ்டம் விஜய்க்கு இல்லை. இது வந்து சொன்னார்ல, இது வந்து ட்ரெய்லர் தான், இனிமேல் தான் மெயின் பிக்சர் பார்க்க போகிறீங்கன்னு சொன்னார்ல, அது உண்மை தான். ஏன்னா இனிமேல் அரசியல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் போது விஜய் பல ஊர்களுக்கு சென்றடைய வேண்டும். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வழிகாட்டு நெறிமுறைகள், அந்த ரோட் ஷோக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் இன்னும் வகுக்கலை. ஆனாலும் முதல்வர் 2 நாளைக்கு முன்னாடி ரோட் ஷோ போகிறார். அதேமாதிரி விஜய்க்கு பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி இல்லை. இன்றைக்கி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காரு. நாளைக்கு வெல்லும் பெண்கள் அப்படிங்கிற தலைப்பில் திமுகவுடைய மகளிர் அணி மாநாடு, இதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்குறாங்க. ஆனால் விஜய்க்கு மட்டும் இல்லை. அப்போ ஒரு மனிதரை நீங்கள் ஒடுக்க அவர் வளருவார். இப்போ விஜயை பற்றி வந்து ஒரு சினிமா நடிகராக மட்டும் அவருக்கு மக்கள் வாக்களிக்கிறாங்க நான் நினைக்கிறேன். விஜய் உண்மையாக இருப்பார் அப்படின்னு மக்கள் பெரும்பாலும் நினைக்கிறதா தான் நான் உணர்றேன். அவங்களுக்கு நீங்கள் அரசியல் தெரியல, என்ன வேணால் சொல்லிக்கோங்க, ஆனால் உண்மை தான். இப்போ வந்து திமுக மாதிரி அரசியல் அவருக்கு தெரியல. ஏன்னா அரசியல் தெரிஞ்சிருந்ததுன்னா அவர் ஏற்கனவே வந்து பிஜேபிகிட்ட தாஜா போட்டு அங்கே ஒரு கூட்டணிக்கு போயிட்டு ஈஸியாக வந்து பெரிய அளவுக்கு ஜெயிச்சிருக்கலாம். 10ஓட 11 உட்காந்துருக்கலாம், பெரிய அளவுக்கு போட்டி வாங்கிட்டு இருக்கலாம். உண்டா இல்லையா நீங்கள் சொல்கிறீங்க? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபி கூட்டணிக்கு போனால் காசும் தருவாங்க, நோட்டும் தருவாங்க. விஜய் அது போகாமல் இருக்கார்ல, உண்மையிலேயே புடைக்க தெரியாதவர் தான். ஏன் இன்றைக்கி பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு போனால் ஒரு பெரிய சேஃப். கரூர் சம்பவத்திலேருந்து எந்த சம்பவத்துலேயும் விஜயை ஒன்றுமே பண்ண முடியல. சிபிஐ, இடி எல்லாமே விஜய்க்கு சவாலாக போடும். அதெல்லாம் பண்ணாதனால தான் உங்களுக்கு நெய்வேலியில் அவரை வந்து வருமான வரித்துறை போய் அவரை கூட்டு வந்து விசாரித்ததெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ கூட பிஜேபிக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கிறார், ஆளுங்கன்ற திமுகவுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கிறார். அப்போ ஒரே நேரத்தில் 2 எதிரிகளை சமாளிக்கக்கூடியவராக இன்றைக்கி விஜய் இருக்கார். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்ஜிஆர் கலைஞருங்கிற ஒரு எதிரியை தான் சமாளித்தார். அதே மாதிரி அறிஞர் அண்ணா காங்கிரஸை வீழ்த்தி விட்டு ஒரே ஒரு எதிரி தான் வந்தார். ஆனால் இன்றைக்கி ஸ்டேட்டையும் சென்ட்ரலையும் பகைச்சிக்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஏதாவது ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஸ்டேட்டையும் சென்ட்ரலையும் பகைச்சதா சொல்லுங்கள். எல்லோரும் வந்து பவன் கல்யாண உதாரணமாக சொல்கிறாங்க. பவன் கல்யாண் என்ன பண்ணார்? அவருக்கு இருக்க ரசிகர் பட்டாளத்தை வச்சு, அது கம்மியாக தான், அவங்கள வச்சுக்கிட்டு ஒரு கட்சியோடு இணைந்து இன்றைக்கி துணை முதல்வராக இருக்கார். சார், பவன் கல்யாணும் விஜயும் ஒன்றா?
விஜய் என்ன சொல்கிறார், நான் என்டிஆர் மாதிரி எம்ஜிஆர் மாதிரிங்கிறார். அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்க ஒருத்தரை வந்து பவன் கல்யாண் ரேஞ்சுக்கு இவங்க சிறுமைப்படுத்துவது அப்படிங்கிறது சரியான வாதம் இல்லை. இன்னும் நிறையா பத்திரிகையாளர்லாம் பேசுகிறத பார்த்துருக்கோம். விஜயோடைய ரசிகர்கள் என்னங்க அது ஒரு கட்டுப்பாடு இல்லை சார். கட்டுப்பாடு இல்லை அப்படின்னா இப்போ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி எல்லா கட்சியிலையும் வந்து தொண்டர்கள் இருப்பாங்க, கட்சி நிர்வாகிகள் இருப்பாங்க, கரெக்டுங்களா? அவங்க அமைதியாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இப்போ வந்து ஸ்டாலின் போனார்னா பொதுமக்கள் வேகமாக போய் ஸ்டாலினை பார்த்தே ஆகணும்னு கும்பலாக ஓடி போக மாட்டாங்க. அது வந்து இயற்கையிலே ஒரு நடிகருக்கு இருக்கும், எல்லா நடிகருக்கும் இருக்காது. நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுனா, இப்போ அஜித், விஜய் இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பட்டாளம் இருக்குல்ல, அந்த ரசிகர் பார்க்கக்கூடிய அது வந்து இப்போ நீங்கள் வந்து வேறு யார் நடிகரை சொல்லலாம், சூர்யாவோ மற்றவர்கள் வந்தால் கூட அந்த அளவுக்கு பெருசாக இம்பேக்ட் இருக்குது. தனுஷ் இவங்கெல்லாம் வந்தால் கூட விஜய் அளவுக்கான அந்த கிரேஸ் இருக்காது. ஏன்னா இது வேற ஒரு கூட்டம். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்களே சரின்னு சொல்லுங்கள். இப்போ நான் பேசுகிறது சரியான்னு நீங்கள் சொல்லுங்கள். அப்போ இன்றைக்கி விமான நிலையத்தில் விஜய் கீழே விழுந்தார். நம்மளே யோசிக்கிறோம், விமானத்தில் கீழே விழுந்த விஜய் என்ன ஆச்சு, அந்த வீடியோவை பாருங்கள். அப்போ எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்க தான் செய்யுது. அதனால தான் நம்ம பேசுகிறோம். இது ஒரு பெரிய செய்தியாக இல்லாவிட்டாலும் நிறைய பேர் அதை பார்த்துட்ருக்காங்க. இன்னும் குறிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன சின்ன செய்திகளையும் தேடி தேடி பார்க்கக்கூடிய நிலைமையில தான் இன்றைக்கி இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் அடுத்து என்ன பண்ண போகிறாரு, சேலத்தில் மாநாட்டுக்கு பர்மிஷன் கொடுக்காமல் இருக்காங்களே, கொடுப்பாங்களா இல்லையா? நான் 30ஆம் தேதி நாங்கள் டைம் நெருங்கிடுச்சு, நமக்கு தெரிஞ்சு கொடுக்குற மாதிரி இல்லை. நாளைக்கு சிபிஐ இது இடத்துக்கு போய் புஷி ஆனந்தும் ஆதவும் போய் ஆஜராகணும். அது என்ன ஆகி போகுது? அடுத்தவர் என்ன நடவடிக்கை பெற போகிறாரு? ஓபிஎஸ் டிடிவி வந்து சேர போகிறாங்கன்னு செங்கோட்டையன் சொல்கிறாரு. எப்போ சேர போகிறாங்க? ஒவ்வொருத்தருக்கு எத்தனை சீட்டு கொடுக்க போகிறாங்க? அடுத்து விஜயுடன் சேரக்கூடிய கட்சிகள் என்ன? விஜய் நேற்று வேறு ஒரு பூடகமாக சொல்கிறாரு, என் கூட வந்து நான் தனி ஆள் இல்லை, பின்னால் இருக்குது, அது நம்ம சர்ப்ரைஸாக சொல்கிறேன். அப்போ சர்ப்ரைஸுங்கிறது காங்கிரஸ் ஒரு வேளை விஜய்கிட்ட வந்தால் விஜய் எத்தனை சீட்டு கொடுப்பாரு? அப்போ விஜய் வந்து 33% இந்தியா டுடே சொல்லுது. இல்லை அவருக்கு சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாரும் அலறுகின்ற சத்தம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறது. கண்டவனுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன்னு டிஆர்பி ராஜா சொல்கிறாரு. இன்னொன்று முதலமைச்சரே ஏன்னா கேளிக்கைகளில் எள்ளி நகையாடும் கூட்டம்ங்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இவ்வளோ மக்கள் வரும்போது அவங்க ஓட்டு போட மாட்டாங்கங்கிறது அது வந்து சரியான வாதமாக இருக்க முடியாது. சும்மா பார்க்குறதுக்கு கூட்டம் அப்படின்னு இவங்க நினச்சிட்ருக்காங்க. பார்க்க வர கூட்டம் ரைட்டு. அப்புறம் டிவியில் 3.5 கோடி பேர் பார்த்தாங்களே, அவங்கெல்லாம் வீட்டில் வந்து விஜய் படத்தை பார்க்க போகிறாங்க. விஜய் படம் போட்டு பார்க்கலாம்ல, ஏன் விஜய் பேச்சை கேட்க தான் உட்காடுறாங்க டிவியில்? அப்போ இவர்கள்லாம் யார்? அதனால் ஜென்சி இளைஞர்கள் மட்டும்தான் விஜய் பக்கம் இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவங்களுடைய சர்வே பிரகாரம் வெகுஜன மக்கள் இவர் பின்னால் இருக்காங்க. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி விஜய் என்ன நினைக்கிறாரு, தனியாக நினைச்சு ஜெயிக்கலாம்னு நினைக்கிறார். அவருடைய எண்ணம் அது என்ன சரியாக தப்பான்னு தேர்தல் வந்தால் தான் தெரியும். அதுக்கு முன்னால் அதாவது திமுக கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாது. ஆனால் திரும்ப சொல்கிறாரு திரும்ப கூட்டணியோடு ஜெயிப்பாராம். ஆனால் விஜய் வந்து பிஜேபியோட போகக்கூடாது, யாரோடையும் போகக்கூடாது, தனித்து தான் நிற்கணும். அதாவது இன்றைக்கி திரும்ப அவர்களிலிருந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய பல பேருக்கு என்ன அச்சம்னா தங்களுடைய சுகபோக வாழ்க்கையை விஜய் கெடுத்துருவார். திமுக என்ன நினைக்குது, எங்கேருந்துப்பா வந்தார், நிம்மதியாக பாசிச பாஜக நம்ம சொல்லிட்டு இருந்தோம், இவர் நம்மளோட பிஜேபியை தூக்கி இப்படி அடிக்கிறாரு. அப்போ மக்கள் வந்து சிறுபான்மை மக்கள் அங்கே வாக்கு போயிடும் அப்படிங்கிற ஒரு பதட்டம் திமுகவுக்கு வந்து விட்டது. மலேசியாவில் ஒரு கிளம்பும் போதும் கூட்டம், இங்கே கூட்டம். இப்போ அந்த கீழே விழுந்த காட்சிகள் வந்து இன்றைக்கி பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டு இருக்கிறது. ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய்க்கான செல்வாக்கு கூடிக்கொண்டே இருக்கிறதா நான் நினைக்கிறேன். உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இது ஒரு சாதாரண நிகழ்வாக இருந்தாலும் அதை பற்றியான செய்திகள் நம்ம தொடர்ந்து நம்ம போட்டுட்ருக்கிறதுனால இதையும் பேச வேண்டும் நினைக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.